விஜயா கிராமத்து சமையல் பார்க்குறவங்க அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு கடையில் போய் சாப்பிட்றத விடவும் அழகாட்டு வெண்ணிலா ஐஸ்கிரீம் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம். இதுக்கு ரொம்ப கம்மியான ஜாமானங்க தான் தேவை. நம்ம ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். நான் 1/2 லிட்டர் பால் எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு 4 ஸ்பூன் பால் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை கலக்கிறதுக்காக. மாதிரி வெண்ணிலா எசன்ஸு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 1/2 ஸ்பூன் போல். பால் பவுடர் ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். சீனி ஒரு 8 ஸ்பூன் சீனி எடுத்து வச்சுருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இந்த சீனி வந்து 1/2 லிட்டர் பாலுக்கு வந்து நீங்கள் ஒரு 50 கிராம் சீனி போட்டால் போதும், கரெக்டாக இருக்கும். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். இனி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் நம்ம இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சு நம்ம எடுத்து வச்சுருந்த 1/2 லிட்டர் பாலை ஊற்றிடலாம். பால் ஒரு கொதி வரட்டும், ஒரு 5 நிமிஷம் ஆகும். கார டைமில் நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் மாவை கலக்கிடலாம். நம்ம 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுருக்கோம். நீங்கள் இந்த மாவுக்கு பதிலாக அரிசி மாவும் எடுத்துக்கலாம், 3 ஸ்பூன் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கேன். இதில் இந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கலக்கிக்கலாம். இது வந்து அந்த பாலை நல்லா திக்னஸ் கொடுக்கறதுக்காக தான் நம்ம இது ஊற்றுறோம். ஒரு கட்டி இல்லாமல் நல்லா கலக்கிடுங்க. இல்லை தண்ணி கூட ஊற்றி நீங்கள் கலக்கிக்கலாம். இந்த அளவுக்கு கட்டி இல்லாமல் கலக்கிடுங்க. அடுப்பை நல்லா ஃபுல்லாகவே வச்சுக்கிடுங்க. ஃபுல்லாக வச்சு இப்படி கிண்டிக்கிட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷத்தில் அது கொதி வந்துடும். கொதி வந்ததும் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு ஊற்றிடலாம். பால் பாருங்கள் நல்லா கொதிச்சிடுச்சு. நம்ம இந்த டைமில் கலக்கி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மாவை ஊற்றிடலாம். நம்ம கொஞ்சம் பாலில் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை கலக்கி வச்சுருக்கோம். இதை நம்ம இந்த பாலில் ஊற்றிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கலக்கி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மாவை ஊற்றிடலாம். இது ஊற்றினக்கு பிறகு நீங்கள் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். அடுப்பை சிம்மில் வச்சு கிண்டிக்கிட்டே இருங்க, ஏன்னா அடி பிடிக்கும், மறு கட்டியும் விழுந்துடும். அதனால் இப்படி கிண்டிக்கிட்டே இருங்க. பால் வந்து நீங்கள் வீட்டில் எந்த பால் வாங்குறீங்களோ அந்த பால்லேயே நம்ம இதை பண்ணலாம். நல்ல கொழுப்பு இருக்கிற பால், க்ரீம் இருக்கிற பாலில் தான் எடுக்கணும்னு இல்லை, எல்லா பால்லையுமே நம்ம ஐஸ்கிரீம் பண்ணலாம், நல்லா வரும். ஆனால் தண்ணி ஊற்றாமல் பாலை காய்ச்சிக்கிடுங்க. கைவிடாமல் ஒரு 3 நிமிஷத்துக்கு நம்ம கிண்டிக்கலாம். இப்போமே பால் கொஞ்சம் திக்காகிடுச்சு, ஏன்னா 1 நிமிஷத்துக்கு நம்ம கிண்டிக்கலாம். பிறகு கொஞ்சம் பச கணக்காக ஆகிடுச்சு. நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ண பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க சீனியை போட்டுடலாம். அதை சூட்டிலே உருகிறோம். ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுடலாம். சீனி நல்லா கலங்கியிருக்கும். இப்போ நம்ம வெண்ணிலா எசன்ஸ் ஒரு 1/2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். நம்ம அடுப்பை இப்போ ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கோம். இப்போ ஊற்றிக்கிடுங்க. நம்ம வெண்ணிலா கேக் பண்ண போகிறதுனால வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிருக்கேன். இதே நம்ம அப்படியே நல்லா கிண்டி விட்டுடலாம் அந்த சூட்டில். நம்ம இன்னைக்கு வெண்ணிலா ஐஸ்கிரீம் பண்ண போகிறதுனால நான் வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிருக்கேன். நம்ம இனி இதை இப்படியே ஒரு 1/2 மணிக்கூருக்கு ஆற வச்சிடலாம். ஃபேன் காற்றுல கொண்டு வச்சாலும் சரி தான், ஏன்னா எந்த சூடுமே இருக்கக்கூடாது, நல்லா ஆறி இருக்கணும். ஆறினக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அடிச்சிக்கலாம். இப்போ 1/2 மணிக்கூர் இதை ஆற விட்டுடலாம். நம்ம 1/2 மணிக்கூர் ஆற வச்சது பாருங்க எவ்வளோ கட்டியாக இருக்குன்னு, நல்லா ஆறிடுச்சு. நம்ம இதை மிக்சி ஜாரில் ஒரு 2 நிமிஷத்துக்கு அடிச்சிடலாம். இப்போ நம்ம இதை இந்த மிக்சி ஜாரில் ஊற்றிடலாம். இப்போ நம்ம இந்த மிக்சியில் அடிக்கச்சில் நம்ம 2 ஸ்பூன் பால் பவுடர் எடுத்து வச்சுருந்தோம், இதை போட்டுக்கலாம். இது இல்லைன்னா கூட நல்லா தான் இருக்கும். இது இருந்தால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்காக நான் போடுறேன். இதை போட்டுக்கலாம்.
இதையும் போட்டு நல்லா மிக்ஸியில் அடிச்சுட்டு வந்துடுறேன். நம்ம மிக்ஸியில் இதை அடிச்சுட்டு வந்தாச்சு. இங்கே பாருங்கள், மிறையாக இருக்குது. இந்த அளவுக்கு அடிச்சுக்கிடணும். இந்த மாதிரி நம்ம அடிக்கச்சில் எல்லாம் ஒரே ஈவனாக அடிபட்டிருக்கோம், நமக்கு கட்டியாக இருக்காது. நம்ம இதை ஒரு பவுலில் ஊற்றிடலாம். நான் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு பவுலில் தான் ஊற்றிக்கிறேன். நான் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு பவுலில் ஊற்றிருக்கேன். இதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணிக்கூரோ இல்லைன்னா ஒரு 3 மணிக்கூரோ நம்ம வச்சுட்டு இன்னொருக்கா எடுத்து மிக்ஸியில் அடிக்கணும். அதுக்காக நான் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு கவர் போட்டு வைக்கிறேன். நம்ம மூடி வச்சு மூடினோம்னா உள்ளே காற்று போய் தண்ணி பெருகிறோம். அதனால் நீங்கள் டிஃபன் பாக்ஸில் கூட வச்சிங்கன்னா கூட இந்த மாதிரி ஒரு கவர் போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே மூடுங்க. நான் இன்றைக்கி இந்த மாதிரி இப்படி மூடி வைக்கிறேன். இந்த அளவுக்கு மூடியாச்சு. நம்ம இதை எடுத்து ஒரு 3 மணிக்கூர் ஃப்ரீசரில் வைங்க. எடுத்து அப்புறம் நம்ம மிக்ஸியில் அடிச்சுக்கலாம். நம்ம 3 மணிக்கூராக இதை ஃப்ரீசரில் வச்சுருந்தோம். இதை இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இப்போ தான் செட் ஆகிட்டுருக்கு. நல்லா செட் ஆகலை. இப்போவுமே ஐஸ்கிரீம் மாதிரி தான் இருக்குது. ஆனால் நம்ம என்ன ஒரு டைம் மிக்ஸியில் அடிச்சுட்டு வச்சா நல்லா சாஃப்டாக இருக்கும். ஆனால் நம்ம இதை எடுத்து இன்னொருக்கா மிக்ஸியில் நல்லா அடிச்சிடலாம். நம்ம இதை இப்போ ஒருக்கா மிக்ஸ் ஜாரில் போட்டு அடிச்சிடலாம். இந்த அளவுக்கு நம்ம 1 நிமிஷம் தான் அடிச்சிருக்கோம். இந்த அளவுக்கு அடித்தா போதும். நம்ம ஃபஸ்ட்டு வச்சுருந்த பவுல்லே ஊற்றிடலாம். நம்ம இனி இதை ஃபஸ்ட்டு வச்ச மாதிரியே இந்த கவரை போட்டு மூடி ஒரு 8 மணிக்கூர் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நம்ம 8 மணிக்கூர் இதை ஃப்ரீசரில் வச்சுருந்தோம். இதை இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக செட்டாக இருக்குன்னு. நம்ம இதை அப்படியே எடுத்துடலாம். நம்ம இன்றைக்கி கரண்டியில் தான் எடுக்க போகிறோம். கரண்டியில் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த கரண்டியை இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுக்கிடுங்க. அப்போ தான் எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம எல்லா ஐஸ்கிரீமும் எடுத்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நம்ம வீட்டிலையே வேறு எந்த பொருளும் கடையில் வாங்கலை. வீட்டில் இருக்க ஜாமானத்தை வச்சு நம்ம ஐஸ்கிரீம் பண்ணியாச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் பண்ணி கொடுத்து பாருங்கள். நம்ம ஃபுட் கலர் எதுவும் இதில் சேர்க்கலை. அவ்வளோ அழகாக இருக்குது. இதே மாதிரி வீட்டில் நீங்களும் செய்து பாருங்கள். நான் கொஞ்சம் பாதாம் கட் பண்ணி போடுறேன். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செய்து கொடுங்க குழந்தைங்களுக்கு. நான் செய்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க. வணக்கம்.